கஷ்டப்பட்டாலும் சரி, பசி வந்தாலும் சரி, பட்டினி வந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, கடவுளே வந்து காசு கொடுத்திருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு காலனா காசு, தம்பிடி காசு நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று ஒன்றிய அரசு இன்றைக்கு விடாப்பிடியாக இருக்கிறது. கடும் மழையிலும் வெயிலிலும் ஓடாய் உழைத்து இன்றைக்கு நம்முடைய தாய்மார்கள் உருகி இருக்கிறார்கள். 100 நாள் வேலையிலே பார்க்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று தெரியும். அவர்களுக்கு உரிய நிதியை கொடுங்கள் என்று கேட்கிறோம். வாசி தீரவே காசு நல்குவீர் என்று கேட்டார். நிதி வந்தது. ஒரு இடத்துல கேட்கிறோம், மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை கேட்கிறோம், ஓயாது உழைத்திருக்கக்கூடிய இந்த உழைப்பிற்கு நீங்கள் காசு ஊடுங்கள் கேட்டால் உழைத்த உழைப்பிற்கு இன்று வரை ஊதியம் தராமல் மறுக்கிறார். நம்முடைய குழந்தைகளுடைய கல்விக்கான நிதியை தர மறுக்கிறார்கள். நீட்டிய இடத்திலே கையெழுத்து போட்டு கொண்டு நாங்கள் கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு போ என்று சொல்லக்கூடிய அந்த வல்லாதிக்க மனோபாவம், அதன் காரணமாக தமிழ்நாடு இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி நீங்கள் கையெழுத்து விட்டு போட்டு போனால்தான் நாங்கள் உரிய நிதியை விடுவிப்போம் என்று சொன்னால், எமை நத்துவாய் என எதிரிகள் கோடி இட்டு அழைத்தாலும் தொடேன் என்கின்ற அந்த தன்மான உணர்வோடு 2000 கோடி அல்ல 10,000 கோடியை நாங்கள் இழந்தாலும் எங்கள் கொள்கையை நாங்கள் இழக்க மாட்டோம் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிரகடனம் இன்றைக்கு செய்திருக்கிறார்.